அப்ப அந்த அமெரிக்கா தேசத்துல எலக்ஷன் வரும்பொழுது, நம்ம பார்த்தது என்ன? உலகமெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நெறைய இடத்துல ட்ரம்ப் எப்படியாவது வர வேண்டும். ட்ரம்ப் தான் தேவனால் தெரிந்து கொண்ட மனிதர் அப்படின்னு நமக்கும் அமெரிக்காவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா இங்கேருந்து நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய் மாறினோம். அப்ப அத நம்பி அநேகர் ட்ரம்ப் வரணும். ட்ரம்ப் வந்தா கிறிஸ்தவர்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அநேகர் அவருக்காக ஜெபித்து, அவர்களுக்காக உபவாச ஜெபங்கள் நடத்தினது நமக்கு நல்லா தெரியும். எல்லா சபையிலயும் இது செய்யலனாலும், பெரும்பாலான நெறைய இடங்களிலே ட்ரம்ப் மேல கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்க தான் செய்தது. இன்னும் சில பேருக்கு இருக்க தான் செய்யுது. ஏதோ ட்ரம்ப் வந்து கிறிஸ்தவத்தை காப்பாற்றுவதற்காக அவர் ஆட்சிக்கு வருகிறதாகவும், எப்படி ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டாரோ, அதேபோல ட்ரம்பை தெரிந்து கொண்டதாகவும் கிறிஸ்தவர்கள் நினைத்துக் கொள்கிறோம். இது ஏன் அப்படின்னா, சில தலைவர்கள் இப்படி ஒரு தவறான ஒரு வழியில ஜனங்கள நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்ப ட்ரம்ப் இப்ப வந்து அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதே நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு காலையில நியூஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ட்ரம்ப் செய்ற ஏதாவது ஒரு விஷயமாவது கிறிஸ்தவர்களுக்கு அது அனுகூலமா இருக்கிறதா என்று யோசித்து பாருங்க.